திருச்சியில் இப்போது எஸ்பியாக இருக்கக்கூடிய திரு செல்வ நாகரத்னம் ஐபிஎஸ் அவர்கள். அவர் தூத்துக்குடியில் எஸ்பியாக இருந்திருக்காரு. அவர் மீது ஒரு பெண் என்னை திருமணம் செய்து கொள்வதாக என்னோடு வாழ்ந்து விட்டு ஏமாந்து விட்டார். ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவர் நம்ம கூட பேசுகிறாரு அப்படின்ட்டு போய் இவங்க விழுந்துடுறாங்க. பிரேக் ஆகிடுச்சுன்னா அதுக்காக அந்த பொண்ணு மேலே பொய் கேஸ் போட்டு விட்டு அந்த பொண்ணு 6 மாதம் தலைமறைவாக வச்சு அந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட மனச்சிதைவு நோய் ஏற்படுற அளவுக்கு விரட்டுறதுன்றது எப்படி சார் ஒரு எளிதாக எடுத்துக்கொள்ள முடியும்? விக்டிம் என்கிட்ட வர்றாங்க, என்கிட்ட நீங்கள் எனக்கு ஜஸ்டிஸ் பண்ணுன்னு கேட்டாங்கன்னா எப்படி சும்மா இருக்க முடியும்? செல்வநாகரத்னம் விஷயத்தில் ஒரு படி கூட போய் என்னென்ன பண்ணுறாருன்னா, ஒரு பொண்ணு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, பிரேக் ஆகிடுச்சு, அந்த பொண்ணு புகார் கொடுக்குது. அந்த பொண்ணு மேலே பெங்களூரில் ஒரு கேஸ் போட சொல்லி அந்த பொண்ணை 6 மாதம் தலைமறைவாகுது. ஒன்று மேலே அதை ஃபைன் கட்டுற கேஸு, மிரட்டினாங்கன்ற அந்த மாதிரி கேஸு, அரெஸ்டே அவசியம் இல்லை. இவரோட பேட்ச்மேட்டுக்கிட்ட சொல்லி பெங்களூர் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கை பதிவு செய்து அவர்கள் அங்கிருந்து தேடுவதாக சொல்ல இந்த பொண்ணு அப்ஸ்காண்டிங் ஆகி படாத பாடுபட்டுருச்சு. இதுபோக தூத்துக்குடியில் இவர் பணியாற்றியதன் காரணமாக தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ரவுடிகளோடு செல்வநாகரத்னத்திற்கு இருந்த தொடர்பை பயன்படுத்தி அந்த ரவுடிகளை விட்டு மகேஷ்குமார் என்ற டிஐஜி அந்தஸ்தில் உள்ள போக்குவரத்து இணை ஆணையராக வேலை பார்த்து கொண்டிருந்த, சென்னையில் வேலை பார்த்து கொண்டிருந்தவரை பாலியல் குற்றச்சாட்டு, பெண் காவலர்கள் அளித்த பாலியல் புகாரின் அடிப்படையில் பணியிடை நீக்கம் செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி இன்றைக்கி வந்திருக்கு. அது தொடர்பாக அமைக்கப்பட்ட அந்த விசாகா கமிட்டியின் பூர்வாங்க விசாரணையில் இந்த குற்றச்சாட்டுகள் உண்மை என்பதும் தெரிய வந்திருக்கிறது. முதல் படியாக இது போன்ற இந்த நடவடிக்கையை எடுத்த தமிழக அரசுக்கு மனப்பூர்வமாக எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரை எப்படி சஸ்பெண்ட் பண்ணாங்கன்றது எனக்கு உள்ளபடியே வியப்பாக இருக்குது. ஏனென்றால் கீழ்நிலையில் இது போன்ற அதிகாரிகள் யாராவது இந்த வேலையை செஞ்சுட்டு டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் லெவலில் பண்ணாங்கன்னா மாட்டி சொல்லி முடிச்சு விட்ருவாங்க. உயர் அதிகாரிகள் மீது இது போன்ற புகார்கள் வரும்போது அரசு நடவடிக்கையை எடுக்காது. இது போன்ற ஒரு உதாரணம் யார் என்றால் திருச்சியில் இப்போது எஸ்பியாக இருக்கக்கூடிய திரு செல்வ நாகரத்னம் ஐபிஎஸ் அவர்கள். அவர் தூத்துக்குடியில் எஸ்பியாக இருந்திருக்காரு அண்டு வேறு சில மாவட்டங்களிலும் பணியாற்றியிருக்கிறார். அவர் மீது ஒரு பெண் என்னை திருமணம் செய்து கொள்வதாக என்னோடு வாழ்ந்து விட்டு ஏமாந்து விட்டார் என்று புகார் அளிக்கிறார்கள். அவர் என்கிட்ட நான் உங்களை திருமணம் செய்துக்கிறேன்னு சொல்லும்போதே அவருக்கு திருமணம் ஆகியிருந்தது எனக்கு தெரியாது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர்ஸோட வலையிலெல்லாம் ஏன் பெண்கள் போய் எளிதாக விடுறாங்கன்னா, இவங்க எல்லாருமே கிரேஸு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவர் நம்ம கூட பேசுகிறாரு அப்படின்ட்டு போய் இவங்க விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே சில அதிகாரிகள் அவர்களை பயன்படுத்தி கொள்கிறார்கள். செல்வநாகரத்னம் விஷயத்திலையும் இதுதான் நடந்தது. செல்வநாகரத்னம் விஷயத்தில் ஒரு படி கூட போய் என்னென்ன பண்ணுறாருன்னா, ஒரு பொண்ணு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, பிரேக் ஆகிடுச்சு, அந்த பொண்ணு புகார் கொடுக்குது. அந்த பொண்ணு மேலே பெங்களூரில் ஒரு கேஸ் போட சொல்லி அந்த பொண்ணை 6 மாதம் தலைமறைவாகுது. ஒன்று மேலே அதை ஃபைன் கட்டுற கேஸு, மிரட்டினாங்கன்ற அந்த மாதிரி கேஸு, அரெஸ்டே அவசியம் இல்லை. இவரோட பேட்ச்மேட்டுக்கிட்ட சொல்லி பெங்களூர் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கை பதிவு செய்து அவர்கள் அங்கிருந்து தேடுவதாக சொல்ல இந்த பொண்ணு அப்ஸ்காண்டிங் ஆகி படாத பாடுபட்டுருச்சு. இதுபோக தூத்துக்குடியில் இவர் பணியாற்றியதன் காரணமாக தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ரவுடிகளோடு செல்வநாகரத்னத்திற்கு இருந்த தொடர்பை பயன்படுத்தி அந்த ரவுடிகளை விட்டு இந்த பெண்ணை, பாதிக்கப்பட்ட பெண்ணை திரும்பி மிரட்டுறாரு. விசாரணை இந்த பொண்ணு போகுது, அங்கேயே மிரட்டுறாங்க இந்த ரவுடி எலிமெண்ட்ஸ். இதற்கு நடுவே திரு செல்வநாகரத்னம் மீது துறை ரீதியான விசாரணைக்கு உத்தரவிடப்படுகிறது. அந்த துறை ரீதியான விசாரணையில் சில காவல்துறை அதிகாரிகளும் சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் எவிடன்ஸ் கொடுக்குறாரு. ஆமாம் சார், இந்த ஒரு எஸ்பி இந்த பொண்ணு அடிக்கடி சேம்பருக்கு வரதை நான் பார்த்துருக்கேன்னு ஏதோ சம் எவிடன்ஸ் கொடுக்குறாரு. அந்த சப் இன்ஸ்பெக்டர் மேலே பொய்யா ஒரு வழக்கை பதிவு பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி அந்த சப் இன்ஸ்பெக்டர் இன்னும் சஸ்பென்ஷன் இருக்கார், நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார். இது போல் புகாருக்கு ஆளான அதிகாரிகளை நான் சென்சிட்டிவ் போஸ்ட்டில் போடுவாங்க. லாண்ட் ஆர்டர் இது தொடர்பான விஷயத்தில் போட மாட்டாங்க, எங்கேயாவது ஒதுக்குப்புறமாக வச்சுருப்பாங்க. திரு செல்வ நாகரத்னமும் காவலர் பயிற்சி கல்லூரியில் தான் எஸ்பியாக இருந்தார். அதற்கு பிறகு திரு செல்வ நாகரத்னத்தை சென்னை மயிலாப்பூர் டிசியாக போட்டு ஒரு வாரத்தில் மீண்டும் சென்ட் தாமஸ் மவுண்ட் டிசியாக போட்டு இப்போது திருச்சி காவல்துறை கண்காணிப்பாளராக திரு செல்வ நாகரத்னம் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இவருக்கு யார் பாதுகாப்புன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே மனப்பிரட்சி நோய்க்கு ஆளானவர் என்று சமூகத்தால் அறியப்படக்கூடிய திருச்சி ஊரக ரேஞ்ச் டிஐஜி திரு வருண்குமார் அவர்கள். நான் கஸ்டடியில் இருக்கும்போது உனக்கு வருண்குமார் கஷ்டப்பட்டு ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து ஐபிஎஸ் ஆகி வந்திருக்கான், உனக்கு என்ன பிரச்சனை? அவன் ஐபிஎஸ் ஆனது சார், அவர் ஐபிஎஸ் ஆனது எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு விக்டிம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எல்லோரும் இருக்கிறதுன்றது சகஜம். பிரேக் ஆகிடுச்சுன்னா அதுக்காக அந்த பொண்ணு மேலே பொய் கேஸ் போட்டு விட்டு அந்த பொண்ணு 6 மாதம் தலைமறைவாக வச்சு அந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட மனச்சிதைவு நோய் ஏற்படுற அளவுக்கு விரட்டுறதுன்றது எப்படி சார் ஒரு எளிதாக எடுத்துக்கொள்ள முடியும்? விக்டிம் என்கிட்ட வர்றாங்க, என்கிட்ட நீங்கள் எனக்கு ஜஸ்டிஸ் பண்ணுன்னு கேட்டாங்கன்னா எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னேன் நான்.
இப்போது இந்த செல்வநாகரத்னத்தையே திருச்சி எஸ்பியா வருணோட பாதுகாப்பில் ஒரே பகுதியில் 2 சைக்கோ இருந்தால் என்ன ஆகும் அந்த மாவட்டன்றதுக்கு இது ஒரு உதாரணம். சமீபத்தில் மணப்பாறையில் ஒரு பள்ளி ஆசிரியர் சிறுமிகளிடம் தவறாக நடந்து கொண்டார்னு ஒரு சிக்கல் வந்துச்சு. அப்போ ஏற்கனவே ஒரு செக்ஷுவல் மொலஸ்டர் கொண்டு போய் அங்கே எஸ்பியா போட்டிங்கன்னா மக்களுக்கு விசாரணையில் எப்படி நம்பிக்கை வரும்? காவல்துறை மேலே எப்படி நம்பிக்கை வரும்? இப்போது இந்த மகேஷ்குமாரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறத பார்க்கும்போது மகேஷ்குமார் வந்து குரூப் 1 தேர்வு எழுதி 99 பேட்ச்னு நினைக்கிறேன், டிஎஸ்பி பேட்ச், குரூப் 1 தேர்வு எழுதி ஐபிஎஸ் அதிகாரியாக உயர்ந்திருப்பவர். இந்த டைரக்ட் ஐபிஎஸ்ன்றவங்க பெரிய லாபி, அவங்க கிட்டே போக முடியாது. ஸோ இவர் மகேஷ்குமார் குரூப் 1 ஆஃபீஸர்ன்றதுனால அவர் மேலே வேகமாக நடவடிக்கை எடுத்துட்டிங்களா? அல்லது மகேஷ்குமாருக்கு வருண் போலவோ செல்வநாகரத்னம் போலவோ உதயநிதியோடு தொடர்பு இல்லாததன் காரணமாக இவர் மீது நடவடிக்கை எடுத்தீர்களான்ற சந்தேகம் எழுகிறது. பாரபட்சம் இல்லாமல் எல்லார் மீதும் நடவடிக்கை எடுங்கன்றோம். இது போல் இந்த இந்த உமன் கான்ஸ்டபிள் தைரியமாக வந்து சொல்லுது இந்த மாதிரி ஒரு டிஜன் இப்படி பண்ணிட்டாருன்ட்டு. இது போல் எத்தனை விவகாரங்கள் வெளிப்பார்வைக்கு வெளிச்சத்துக்கு வராமல் இருக்கிறது தெரியுமா? ப்ராப்பராக விசாரணை எடுத்திங்கன்னா இந்த மாதிரியான ஹாரஸ்மெண்ட்டு நிற்கும். அப்போது அந்த பொண்ணு, அந்த செல்வநாகரத்னத்தோட விக்டிம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னேன். ஷி வென்ட் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் கமிட்டிங் சூசைட். அவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருக்காரு. எதுக்கு? இவர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததுக்கு, ரவுடிங்கில் வச்சு மிரட்டுறது, வக்கீலை வச்சு மிரட்டுறது. ஒரு பொண்ணு விவரம் தெரியாமல், இப்போ கொஞ்சம் சட்டம் தெரிஞ்சவங்களுக்கு போய் டக்குன்னு இது என்ன கேஸுங்கன்னு வக்கீல்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் பெங்களூர் போலீஸ் கூப்பிட்றாங்கன்னா நீங்கள் என்ன கேஸுன்னு உங்களுக்கு தெரியும். 6 மாதம் தலைமறைவாக இருந்து வீட்டில் இருக்கவங்களுக்கே சொல்லாமல் தலைமறைவு. அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு விவரம் தெரிஞ்சோன்னே ஏமா இதுக்கு ஏமா இப்படி கஷ்டப்பட்டுருக்க, வாமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா பெங்களூருக்கு போகிறாங்க, ஃபைன் 1000 ரூபா. இவ்வளோதான் அந்த கேஸு. இது மாதிரி பண்ண அதிகாரியை நீங்கள் லேண்ட் ஆர்டரில் போட்டு வச்சுருக்கீங்கன்னா என்ன மாதிரியான அளவுகளை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள்ன்ற கேள்வி எழுது. ஸோ இந்த விஷயத்தில் அதுதான் பார்க்கணும். அண்டு இந்த மகேஷ்குமாரோட மனைவி பத்திரிகையாளர்களை சந்தித்து என் கணவர் மீது கொடுக்கப்பட்டது பொய் புகார்லாம் சொல்லியிருக்காங்க. அது உண்மை என்னன்றதை விசாரித்தால் தெரிந்துவிடும். இதோடு சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் 2 பேருமே இது தொடர்பாக மகிழ்ச்சி அடைவீர்கள், அந்த விஷயத்தையும் சொல்லிவிடுகிறேன். சவுக்கு மீடியா மீதும் என் மீதும் உங்கள் மீதும் போடப்பட்ட ஒரு வழக்கு என்னவென்றால், திரு வராகி அவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கு பொய் வழக்கு என்று நாம் நமது ஷோவில் பேசணும்னு சொல்லிட்டு தான் உங்கள் மீது என் மீது எல்லாம் வழக்கு போட்டாங்க. திரு வராகி அவர்கள் மீது பதிவு செய்த 5 வழக்குகளையும் சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது மிக மிக ஒரு முக்கியமான தீர்ப்பு. அந்த கேஸில் ஒரு வராகியோட கேஸ் வழக்கில் ஜட்ஜ்மெண்ட்டில் இதில் என்னென்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியன் எக்ஸ்பிரஸை தவிர வேறு எந்த மீடியாவும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ரிப்போர்ட் பண்ணல. அந்த வராகி கேஸில் சொல்கிறாங்க, திரு வராகி அவர்கள் தனது பணியை, பத்திரிகையாளர் பணியை கூடாது என்பதற்காகவும் செய்யாமல் தடுப்பதற்காகவும் சென்னை மாநகர ஆணையர் திரு அருண் அவர்களும் இந்த வழக்கின் புலனாய்வு அதிகாரியான உதவி ஆணையரும் திட்டமிட்டு வேலை செய்திருக்கிறார்கள். அதுவும் குறுகிய காலத்தில் 5 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்பது தெரிய வருகிறது. இந்த சூழ்நிலையில் திரு அருண் அவர்கள் கீழுள்ள சென்னை காவல்துறை இந்த வழக்கை விசாரணை செய்தால் நேர்மையாக இந்த விசாரணை நடைபெறாது என்ற முடிவுக்கு இந்த நீதிமன்றம் வருகிறது. அந்த அடிப்படை இன்னொன்று, ஒரு நேர்மையான நியாயமான விசாரணை என்பது ஆர்டிகல் 21 படி அனைத்து குடிமகனுக்கும் அரசியலமைப்பு சாசனம் வழங்கியுள்ள உரிமை. அது இந்த விவகாரத்தில் மீறப்படுகிறது என்று இந்த நீதிமன்றம் நம்புகிறது. அதனால் இந்த வழக்கின் புலன் விசாரணை அனைத்தையும் சிபிசிஐடி விசாரணைக்கு, அவர் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கேட்டார், சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடுகிறேன்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் இளந்தரையன் தலைமையிலான அமர்வு வந்து உத்தரவிட்டிருக்கிறது. இது ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான விஷயம். இதைத்தான் நாம் பேசணும். இப்போ கோர்ட்டு மேலே கேஸ் போடு, நம்ம மேலே போட்ட வழக்கு என்ன, நம்ம மீடியா மேலே போட்ட வழக்கு. வாராகியை பற்றி எதுக்கு பேசுனீங்க? அந்த கேஸு புலனாய்வில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கை நீங்கள் பேசி வழக்கின் அதிகாரியை புலனாய்வு செய்ய விடாமல் தடுத்துட்டீங்கன்னா நம்ம 3 பேர் மேலே கேஸு. இப்போ ஹைகோர்ட்டு சொல்லியிருக்கேன், நீ ஒழுங்காக நீ விசாரிச்சா ஒழுங்காக விசாரிக்க மாட்டேன். இதைத்தானே நாம் பேசணும். நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், அதிகாரிகளால் இந்த அரசுக்கு அவப்பெயர்ன்றது க்ளீனாக சொல்லிட்டாங்க. வராகி அவர் வேலை செஞ்சுட்ருக்கார், நீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகளை தொடுத்திருக்கிறார். அந்த ஒரு ட்வீட் போட்டார்ல, சில அதிகாரிகள் பற்றி நான் போட போகிறேன்னு, அதையும் நீதிமன்றம் பரிசீலனையில் எடுத்திருக்கு. இவரை வந்து ஒரு விசில் ப்ளோவராக தான் பார்க்கணும். ஸோ விசில் ப்ளோயிங் ஆக்டிவிட்டீஸை நிறுத்துறதுக்காக தான் இந்த 5 கேஸு குயிக் டைமில் போட்டிருக்கு என்பது தெரிய வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு தேவையில்லாத அவப்பெயர். இப்போது நம்மக்கிட்ட பேசுனதுக்காக நம்ம மேலே இன்னொரு கேஸ் போட்டாங்களே, இப்போ நம்ம குவாஷுக்கு போகும்போது என்ன ஆகுன்றதை நாம் பார்த்துக்கலாம். இன்னொன்று, நீதிபதி திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் எனக்கு ஜாமீன் கொடுத்த வழக்கிலேயே இதில் தெளிவாக சொல்லிட்டார், ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ வந்துச்சுன்னா அது எப்படி புலன் விசாரணை பண்ணுறதை தடுக்கும் என்ற கேள்வி எழுப்பிட்டார். 5 வழக்கையும் சிபிசிஐடிக்கு அனுப்பியிருக்காங்க. சிபிசிஐடியும் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்பதால் சிபிசிஐடியில் ஐஜியாக இருக்கக்கூடிய திரு அன்பு அருணை காப்பாற்ற வேண்டும் என்று முனைய மாட்டார் என்று நான் நம்புகிறேன். காப்பாற்றினால் நாளை அன்புக்கும் இதே கருதி தான். ஏன்னா அன்பு வந்து ஏற்கனவே திமுக அதிகாரின்னு தான் சொல்கிறாங்க. மதுரையில் தினகரன் ஊழியர்கள் 3 பேர் எரித்து கொல்லப்பட்ட போது அந்த ஸ்பாட்டில் இருந்த எஸ்பி அன்பு தான். அப்புறம் அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது நான் எதையும் பார்க்கலன்னு சொல்லிட்டேன். ஏன்னா வழக்கு விசாரணை திமுக ஆட்சியில் வருது.
சொல்லிட்டாரு. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பதிவு செய்கிறோம். அருணையோ இல்லை வேறு யாரையோ காப்பாற்றுவதற்கு திரு அன்பு அல்லது சிபிசிஐடியில் இருக்கக்கூடிய வேறு அதிகாரிகள் முனைந்தால் வாராகியும் சும்மா விட மாட்டார், நானும் சும்மா விட மாட்டோம். சரிங்களா? அருண் போன்றவர்களுக்கு நீதிமன்றம் இருக்கிறது, இஷ்டத்துக்கு ஆட முடியாதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம்.